வணக்கம் மக்களே. வாரம் ஒரு கோயில் தொடர்ல இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்க கோயில் பாத்தீங்கன்னா புரட்டாசி நாயகன் நம்ம நாமக்கல் நைனாமலை வரதராஜ பெருமாள் திருக்கோயில் தாங்க. இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலுங்க. 3700 படிக்கட்டுகள் கொண்ட இந்த கோயில் பாத்தீங்கன்னா நைனாமலைன்னு சொல்லப்படுற இந்த மலையோட உச்சியிலே 120 அடி உயரம் கொண்ட ஒரே பாறை மீது தான் கட்டியிருக்காங்க. கண்ம நைன மகரிஷி என்னும் ரிஷி இம்மலையில் தவம் மேற்கொண்டதாலும் அவர் மேற்கொண்ட தவத்தின் மகிழ்ச்சி அடைந்து பெருமாள் அவருக்கு இம்மலையில் நேரில் காட்சியளித்துள்ளதாலும் அதனாலதான் இந்த மலைக்கு நைனாமலை என்று பெயர் வந்ததாக ஒரு காரணம் சொல்றாங்க. மேலும் அன்றைய காலகட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் இப்பகுதியில் அதிகம் வசித்து வந்ததால் அவர்கள் இறைவனை தந்தையாக பாவித்து இம்மலைக்கு நைனாமலை என்று பெயரிடப்பட்டதாகவும் ஒரு கருத்து சொல்றாங்க. இம்மலையில் பெருமாள் நைன மகரிஷிக்கு நேரில் காட்சியளித்த பிறகு அவர் அப்போது சேந்தமங்கலம் பகுதியை ஆண்ட ராஜகம்பளத்து நாயக்கர்களை சேர்ந்த ராமச்சந்திர நாயக்கரிடம் உதவியை நாடி கோயிலை கட்டியதாக சொல்லப்படுகிறதுங்க. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த மலையில் பாத்தீங்க அப்படின்னா சுயம்பு வடியில் உருவான ஒரு பெருமாளும் அதற்கப்புறம் ராமச்சந்திர நாயக்கரால் கட்டப்பட்ட ஒரு பெருமாளும் இங்க தனித்தனியா இருக்காங்க. மலை ஏறி வந்ததுக்கு அப்புறம் மேல இருக்க பெருமாளை தரிசிக்க படியில போகும்போது பாத்தீங்கன்னா லெப்ட் சைடுல ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த மண்டபத்துக்குள்ளதான் முன்னாடி நயன மகரிஷிகள் வழிபட்ட ஆதி காலத்தில் இருந்த பெருமாள் அங்க அவரோட மனைவியான ஸ்ரீதேவி பூதேவியோட இன்னமும் பக்தர்களுக்கு காட்சி தந்துட்டு இருக்காங்க. அதனை கடந்து மேலும் ஒரு 20 படிக்கட்டுகள் மேலே ஏறி போயிட்டு நம்ம போனோம்னா தான் இப்ப நம்ம வழிபடுற வரதராஜ பெருமாளோட சன்னதி அங்க உள்ள இருக்குங்க. அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் அவரோட இரு மனைவிகளான ஸ்ரீதேவி பூதேவியோட பக்தர்களுக்கு காட்சி தந்துட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் கோயிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சன்னதி இருக்குங்க. அந்த சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளின் தாயாரான குவளைவள்ளி தாயாரோட சன்னதி இங்கே இருக்குங்க. நம்ம நைனாமலைக்குன்னு 2 தனி சிறப்புகள் இருக்குங்க. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 30ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியானது உதயத்தின் போது மூலவர் மேதவில்னு சொல்றாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்திரன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடி வடிவில் பெருமானை தரிசிப்பதுங்க. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கோயிலின் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா இடி விழுந்ததற்கான அடையாளங்கள் இன்னும் நம்மளால பார்க்க முடியுதுங்க. இடி தாக்கினாலும் பெருமளவு சேதாரம் ஏற்பட்டதே இல்லைன்னு சொல்றாங்க. மாறாக யாரோ ஒருவர் இறைவனை வழிபட்டு செல்வது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அங்கு பூஜை செய்ய செல்லும் அர்ச்சகர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த யாரோ ஒருவர் தாங்க இடி வடிவில் தரிசனம் செய்துட்டு போன இந்திரன் சொல்றாங்க. அதனாலதான் சூரியனும் இந்திரனும் வழிபடுவது போல் சிறப்புமிக்க ஸ்தலம்னு இந்த கோயில் சொல்லப்படுகிறதுங்க. மேலும் இக்கோயில் பாத்தீங்கன்னா கருடர், வீர ஆஞ்சநேயர், வெண்ணைத்தாள் கிருஷ்ணர், நரசிம்மர், ஐயப்பன், மன்மதனையும் ரதியையும் சிலையாக கொண்ட ஒரே கோயில் இதுதான் மக்களே. மலையின் மீது இருக்க இந்த தெய்வங்களை எல்லாம் வழிபட 3 வழிகள் இருக்குங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம புதன் சந்தை டு சேந்தமங்கலம் வழியில் இருக்க சென்ட்ரல் இருக்க நம்ம நைனாமலை அடிவாரத்திலிருந்து 3700 படிக்கட்டுகளை மேலே ஏறி தரிசிக்கலாம் மக்களே. இந்த வழி தாங்க பெரும்பாலும் புழக்கத்தில் உள்ள மக்கள் அதிகமா அறிஞ்ச வழிங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா மலைக்கு பின்னாடி இருக்க இருளப்பட்டி என்ற ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க. அங்க இருந்து மலை ஏறி நம்ம பெருமாளை தரிசிக்கலாங்க. மூன்றாவது வழி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்க மேல போட்டுட்டு இருக்க ரோடு தாங்க. அந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா மண் சாலைகள் வேலைகள் எல்லாம் முடிவடைந்து இந்த புரட்டாசி ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா தார் சாலை அமைப்பதற்கான பணிகள் பூஜை போட்டு தொடங்கிட்டாங்க. கூடிய சீக்கிரமாகவே இந்த ரோடு போட்டு அடுத்த வருஷம் புரட்டாசிக்குள்ள வந்துடும் சொல்லி ரொம்ப எதிர்பார்க்கலாம் மக்களே. உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் போன்று மலையேறி தரிசிக்க முடியாமல் இருப்பவர்கள் கூட இனிமே இந்த வழியை பயன்படுத்தி பெருமாளை தரிசிக்கலாங்க. இந்த வழியை சென்றாலும் கூட ஏறக்குறைய ஒரு 200 படிக்கட்டுகள் அதாவது படியில் நடந்து போய் தான் நம்ம மேல தரிசிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா மேல பஸ் ஸ்டாண்டு போற இடத்துல இருந்து மலை உச்சியுள்ள இருக்க பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு ஒரு 200 படிக்கட்டுகள் போற தூரம் இருக்குங்க. அந்த இடத்துல எந்த ஒரு வசதிகளும் பெருசா செய்ய முடியாது. 120 அடி உயரம் கொண்ட ஒரே பாறை மேல தான் நம்ம கோயில் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதனால நம்ம நடந்து போய் தான் அங்கிருந்து தரிசிக்க முடியும். இந்த எல்லா வழியிலும் என்னால சென்று இறைவனை தரிசனம் செய்ய முடியாத நிலையில் தான் நான் இருக்கேன்னு சொல்றவங்க எல்லாம் மலை அடிவாரத்தில் ராமதூதனான ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாருங்க. அவர்கிட்ட உங்களோட வேண்டுதலை சொல்லிட்டாலே அவர் பெருமாளிடம் கொண்டு போய் சேர்த்துருவாருங்க. நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் புரட்டாசி மாதம் சொன்னாலே போதுங்க எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் தாங்க. அதுவும் குறிப்பா சனிக்கிழமைகளில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்துட்டு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே கீழே ஒரு சிந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே இங்கேயே சாப்பாடு எல்லாம் செஞ்சு நம்ம வரதராஜ பெருமாளுக்கு படைச்சிட்டு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, மலையேறும் போது இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாம இந்த ஏரியா ஃபுல்லாவே இருக்குங்க. கடைகள் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க. குறைந்தபட்சம் 2000 கடைகளாவது இந்த மலையடி வாரத்தில் இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல டிங்னு வரும்.